ஹாய்கள மக்களே, வெல்கம் டு கொச்சு கேமிங் ஒய்டி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதை பற்றி இல்லை, TH15 வந்து நம்ம ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம வரக்கூடிய நாட்களில் வந்து TH15ஓட ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு TH16 அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே, இன்றைக்கான அட்டாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 அட்டாக் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் கைஸ். இந்த வீடியோவில் 3 அட்டாக் வந்து காமிக்க போகிறேன். ஒரு அட்டாக் வந்து மல்டிப்ளை பேட்டில் நான் லைவாக அட்டாக் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வந்து ஆல்ரெடி அட்டாக் பண்ணதை நான் காமிச்சிருக்கேன். ஒரு வார அட்டாக், அது போக ஒரு மல்டிப்ளேயர் அட்டாக் தான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும் கைஸ், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அட்டாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஆர்மி யூஸ் பண்ணுறேன்றதை பார்த்துக்கலாம். ஒரு 16 ட்ராகன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது போக வந்து 11 இன்விசிபிள் யூஸ் பண்ணுறேன். கிங்குக்கு பார்த்தீங்கன்னா எர்த்துகாக் வித் ஸ்பைக்கி பால் யூஸ் பண்ணுறேன். குயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீலர் பப்பட் வித் ஜெயிண்ட்டு ஆரோ யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹீலிங் டோமோ, அதுக்கப்புறம் என்டர்னல் டோமோ யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏஸ்ட்டும், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ போட்டும் யூஸ் பண்ணுறேங்க. இதுதான் என்னோடய ஆர்மி காம்போ. அப்புறம் கிளான் கேஸ்டலில் என்ன எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதாக எடுக்கிறேன். ட்ராகனு, ரீகாலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஸ்லாமர் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய ஆர்மி காம்போ. நான் ஃபஸ்ட்டு இந்த பேஸை வந்து ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணி தான் இந்த பேஸை எடுத்தேன். இந்த பேஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எல்லாமே மேக்ஸு, வால்ஸை தவிர டிஃபென்ஸ் எல்லாமே மேக்ஸாக தான் இருக்குது. நான் இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுன் சைடில் இருக்கிறத ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு அப்படியே 3 லெத் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டு அப்படியே டவுன் முடிஞ்சால் டவுன் ஹாலை கிளியர் பண்ணுறது தான் பிளானு. அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆர்சியை வந்து கீழே இறக்கிட்டு என்னோடய இன்விசிபிளை மட்டும் கரெக்டான இதில் வந்து போடுறேன். இன்விசிபிளை எப்படி போடுறேன்றதை பார்த்துக்கோங்க கைஸ். இன்விசிபிளை போடுறதுக்கு முன்னாடி ஆர்சியோட அந்த எலக்ட்ரோ பூட்டோட ஆரா சர்க்கிளை வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அதுபடி தான் நான் ஆரா சர்க்கிளை யூஸ் பண்ணுற விதமாக தான் நான் என்னோடய இன்விசிபிளையுமே அடிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரா சர்க்கிள்லேயே ஏகப்பட்ட டிஃபென்ஸ் வந்து காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி தான் நான் இன்விசிபிளை வந்து கொஞ்சம் முன்னாடி ஏற்றி அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பேன். இது ஒரு சின்ன பிளான் தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நான் என்னோடய டவுன் ஹாலையுமே அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னோடய ஆர்சி போயிடுச்சு. டவுன் ஹாலையுமே நான் நினச்ச மாதிரி டவுன் ஹாலையுமே காலி பண்ணிட்டேன். டவுன் ஹாலை காலி பண்ணிட்டு 2 இன்விசிபிள் இருந்துச்சு. நான் என்னோடய ஆர்சியோட எபிலிட்டியுமே ட்ரிகர் பண்ணி இந்த இடத்துல மோட்டார் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு என்னோடய ரீகாலை வச்சு என்னோடய குயினை ஆர்சியை ரீகால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிங்கை இறக்கி குயினி இறக்கிட்டேன். அதே மாதிரி கிங் அண்ட் குயின் வந்து சைடு கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேலே அதாவது 1 o'clock ஆர் 2 o'clock சைடு வந்து என்னோடய ட்ராகன்ஸை ஃபுல்லாக இறக்கிட்டு பின்னாடியே என்னோடய வார்டன், ஆர்சி, அதுக்கப்புறம் ஸ்டோன் ஸ்லாமரி இறக்கியிருக்கேன். இப்போ என்னோடய வார்டனோட எபிலிட்டியில் வந்து எக்கச்சக்கமான ட்ராகன்ஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி குயினுமே கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆர்சியுமே கவர் ஆகிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், குயினு கூட அங்கிட்டு மிஸ் ஆகி அங்கிட்டு போயிடுச்சு. பட் ஆர்சி வந்து கவர் ஆகிடுச்சு கைஸ். ஆர்சி கவர் ஆனது ஒரு நல்ல வேல்யூ எடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங்கு முன்னாடி போயிட்டுருக்கு. கிங்கு வந்து கரெக்டாக கிங்கோட எபிலிட்டியை நான் ஈகிள் கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் போகும்போது கிங்கோட எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். ஈகிள் கம்பார்ட்மெண்ட் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ட்ராகன்ஸ் வந்து இன்னமும் அலைவாக தான் இருக்குது. என்னோடய குயினோட எபிலிட்டி இன்னுமே இருக்குது. அது போக என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்கை வந்து ஈஸியாகவே ட்ரிபிள் பண்ணிட்டேன். இந்த அட்டாக் பண்ணும்போது டைம் ஃபெயிலை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. டைம் ஃபெயிலே ஆகவே ஆகாது. நீங்கள் 100% வந்து இந்த அட்டாக் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்குன்னே சொல்லுவேன் கைஸ். நான் ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஓபியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க கைஸ், செகண்ட் அட்டாக்குள்ளே போயிடலாம். செகண்ட் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு அதே ஆர்மி தான். பட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ் கொஞ்சம் ரிஸ்கி பேஸ்னே சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கீழே இருந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஆர்சியோட எபிலிட்டியை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எபிலிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறணும். அதுதான் பிளானு. நான் வந்து அதே மாதிரி இன்விசிபிளை மட்டும் தப்பாக போட்டுருக்கக்கூடாது கைஸ். இன்விசிபிளை தப்பாக போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆர்சியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஆர்சி சாகிறதுக்கே சாகவும் செய்யலாம். நான் வந்து எப்படி கொண்டு போயிருக்கேன் பாருங்கள். அப்படியே கொண்டு போய் ஈகிள் வரைக்கும் கொண்டு போயிட்டு டவுன் ஹாலை தொடாமல் அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்து ஆர்சியை அப்படியே அந்த நம்ம மல்டி இன்ஃபோனோ அது போக இது வந்து கட் பண்ணி எடுத்துரும். இதுதான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய பிளான் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஆர்சியுமே ரீகால் பண்ணிட்டேன். ரீகால் பண்ணிவிட்டு நான் வந்து டாப் சைடு வந்து என்னோடய ட்ரூப்ஸை ஃபுல்லாக இறக்கி, அதாவது மேலே 9 ஆர் 7 ஆர் 8 சைடு வந்து என்னோடய இதை வந்து ஆர்மியை ஃபுல்லாக இறக்கிட்டு கிங் குயினை வந்து என்னோடய 9 சைடு உள்ளே போகிற மாதிரி கொண்டு போயிருப்பேன். இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிளிம்ப் யூஸ் பண்ணியிருப்பேன். பிளிம்பை வச்சு டவுன் ஹாலை ரீச் பண்ணியிருப்பேன். ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீஸை போட்டு டவுன் ஹாலையுமே காலி பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல மோனோலித் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னோடய ட்ராகன்ஸ் முன்னாடி 2 ட்ராகன்ஸ் போச்சுல பிளிம்ப்லேருந்து, அந்த 2 ட்ராகன்ஸை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிங்கோட எபிலிட்டி இருக்குது. கிங்கோட எபிலிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். அது போக வந்து குயினோட எபிலிட்டி இருக்குது. ஆர்சியோட எபிலிட்டியுமே இன்னும் அலைவாக தான் இருக்குது. ட்ராகன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ட்ராகன்ஸுமே அலைவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட பேஸ் வந்து ஃபுல்லாக காலியாகிடுச்சு. என்னோடய ஆர்சியோட எபிலிட்டி இன்னுமே அலைவாக இருக்குது. ஆர்சியோட எபிலிட்டியை வந்து நான் இந்த இடத்துல போட்டு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி, ஏன்னா 20 செகண்டுக்கு மேலே தாண்டிடுச்சு. அதனால் நான் டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காண்டி ஆர்சியோட எபிலிட்டியை யூஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக 3 ஸ்டார் போட்டுருவேன் கைஸ். இன்னும் ஒரே ஒரு அட்டாக் இருக்குது. அந்த அட்டாக்கையும் பார்த்துடலாம் கைஸ். அது என்ன அட்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரில் பண்ணியிருப்பேன் அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. வாங்க, இதே அட்டாக் தான், பட் வாரில் பண்ணியிருப்பேன் கைஸ். வாங்க பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்டாக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு 2 பேஸ் அட்டாக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நான் காமிக்க போகிறது ஒரே ஒரு அட்டாக் மட்டும்தான். இந்த பேஸு தான் நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேஸில் அட்டாக் பண்ணியிருக்கேன். ஒரு பேஸை மட்டும் தான் காமிக்க போகிறேன். இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா டவுன் ஹால் பக்கத்துலேயே மோனோலித் இருக்குது. அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, டவுன் சைட்லேருந்து டவுன் ஹால் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சால் மோனோலித் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டு என்னோடய ரீகால் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே நான் வந்து என்னோடய ஆர்சியை கீழே இறக்கி டவுன் ஹால் வரைக்குமே கொண்டு வந்து அந்த மோனோலித் அதையுமே நான் கட் பண்ணி இந்த இதை வந்து பண்ணியிருப்பேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த இன்ஃபோனோ டவரை நான் இப்போ அட்டாக் பண்ணவே இல்லை. பட் அந்த ஆரா சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கைஸ். ஆரா சர்க்கிளில் எப்படி கட்டாயிருக்கு பார்த்தீங்களா? தக்காளி சும்மா சொல்லக்கூடாது கைஸ். ஆர்சியோட அந்த எலக்ட்ரோ பூட்டு சரியான ஓபியான ஒரு எலக்ட்ரோ பூட்டு தான். பட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரோ பூட் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த இன்விசிபிளை கரெக்டாக போடலை அப்படின்னா நம்ம இந்த அட்டாக்கை வந்து சொதப்பிடும். அந்த இன்விசிபிள் கரெக்டாக போடணும். அதே மாதிரி ஆர்சியை வந்து கரெக்டான பாத்தில் வந்து கொண்டு போகணும். அது ஒன்று மட்டும்தான். நான் அதே மாதிரி ரீகாலும் பண்ணிவிட்டேன். ரீகால் பண்ணிவிட்டு டாப் சைடு என்னோடய மேலே 9 சைடு வந்து என்னோடய ஆர்மியை ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஆர்மியை வந்து அப்படியே நேராக கொண்டு வரேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிங் அண்டு குயினை வச்சு கீழே ஃபுல்லாக இருக்க டிஃபென்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வரேன். அதான் பிளானு. அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அதே பிளானில் தான் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், என்னோடய கிங்கு குயினு முக்கால்வாசி இதை முடிச்சுட்டு வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்சி வந்து டவுன் ஆயிடுச்சு. பட் ஆர்சி இல்லைனாலுமே எனக்கு வந்து இந்த அட்டாக் வந்து பர்ஃபெக்டாக 3 ஸ்டார் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான ட்ராகன்ஸ், அது போக கிங் அண்ட் குயினு வார்டனுமே இருக்குது. அதனால தான் நான் அந்த இதை சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 அட்டாக்கும் நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். இந்த 3 அட்டாக்கில் உங்களுக்கு பிடிச்ச அட்டாக் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதே மாதிரி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அதனால் நம்ம வீடியோவையும் எண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், அதையும் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன கைஸ், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆர்மியோட லிங்க்கும் அது போக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஆர்மி யூஸ் பண்ணி பாருங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லுக்கட்ஸு கேமிங் வைட்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.